பார்த்தீங்கன்னா டின்னர். பார்த்தீங்கன்னா டின்னர் எனக்கு பண்ணியிருக்காங்கனால சாப்பிடவும் பிடிக்கல, சப்பையாகவும் வாயிருக்கு, எனக்கு சாப்பிடணும்னு தோணுது, எல்லாமே ஒரு பக்கம் இருக்க. அதனால தான் நான் இன்னைக்கு எப்போ நான் சுட சுட அது பேர் என்னன்னாங்க பால் குடிக்க போகிறேன். என்ன பால் தான் தெரியல, கமெண்டில் செஞ்சால் சொல்லுங்கள். மஞ்சள் பால்னு சொல்லுவாங்க, ஆனால் அதுக்குள்ளே மிளகும் வைக்க பண்ணுவோம், அது என்ன பால்னு தெரியல. நீங்கள் தெரிஞ்சால் பண்ணும்போது கமெண்டில் சொல்லுங்கள். சரி, இப்போ பண்ணுறது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், அதை இந்த மாதிரி கழுவிக்கோங்க. நெக்ஸ்ட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் வச்சுக்கோங்க. பாலை பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஊற்றுங்க. பொறுமையாக ஊற்றுங்க. நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவங்கள ஊற்றிக்கலாம். எங்கள் நம்ம நிறைய திக்பால், பசும் பாலால் நிறைய திக்காக இருக்கக்கூடாது, அதனால நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இது போதும், உங்களுக்கு எவ்வளோ வேணும் நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் இவ்வளோ ஆட் பண்ணிக்கிறோம். இதே அளவுனா 2 பேர்னா இவ்வளோ போதும், 4-5 பேர்னா நிறையா ஊற்றிக்கோங்க, 2 டம்ளர் வரும். இப்போ நம்ம பொறுமையாக அதையும் ஊற்றிக்கலாமா? பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெம்பரேச்சர் வச்சுக்கலாம், இல்லைனா இந்த டெம்பரேச்சர் எடுத்து. நான் இந்த டெம்பரேச்சர் எடுக்க போகிறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் பசிக்குது, அதனால் நான் சீக்கிரமாகவே பண்ண போகிறேன். அதே மாதிரி நீங்கள் அதை இந்த அளவு வச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த அளவு கூட வச்சுக்கலாம். எனக்கு இந்த அளவு நான் வச்சுக்க போகிறேன். இந்த அளவு நம்ம வச்சுக்கலாம், இந்த அளவும் வச்சுக்கலாம். எனக்கு இந்த அளவு எப்போ வேணும், நான் இந்த அளவு வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா அது பொங்குற வரையும் நம்ம பக்கத்தில் இருந்தால் தான் சீக்கிரமாக பொங்கும். சப்போஸ் வளைஞ்சிருச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும், அது வேஸ்ட் ஆகிடும், ப்ளஸ் நம்மளுக்கு துடைக்கிற வேலையும் வரும். அதனால் நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா எங்களோட இது இன்னும் பொங்கவே இல்லை, பாயிலிங் டெம்பரேச்சர் வரணும், அதனால நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அது வரையும் நம்ம ரெடி பண்ணலாம். நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க. நான் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டால் பூச்சி பிடிக்குமா, எனக்கு இந்த விஷயம் அப்போ தான் தெரியுது. நிறையாவும் போடக்கூடாது, இந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க, நிறைய போட்டுறாதீங்க. 2 பேர்னா இவ்வளோவே போதும். நம்ம 4 பேர் 5 பேர் தானே இந்த மாதிரி போட்டுக்கோங்க, அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் கொத்து விட்டுறாதீங்க. அதுக்கப்புறமா இதுவும் எங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்காங்க, இதுவும் தேவை. உங்கள் வீட்டில் சக்கரை இருந்தால் பெட்டர், எங்கள் வீட்டில் பனக்கற்கண்டு இருக்குது, இதை எடுத்துக்கிறேன்னா 2 இது பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது பொங்கிருச்சு, நம்ம அடக்க ட்ரை பண்ணலாம். இது வர மாட்டுது, அதனால கையை வச்சா சுடுமே லைட்டாக. யூ கேன் யூஸ் ஸ்பூன் இது வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஏதாவது. அதை நம்ம இப்படி பண்ணலாம். இது பண்ண உடனே நுரெல்லாம் போயிடும். அப்புறமா எப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆக்க போகிறோம், ஸ்பூன் அது உள்ளது. பார்த்தீங்கன்னா எப்போ சூடாக இருக்கும், நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ண உடனே நம்ம போட்டுக்கலாம். நான் பண்ண மாதிரி நிறைய போட்டுறாதீங்க, கம்மியாகவே போடுங்க. மிளகு பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சிருந்தா நல்லது, இல்லைன்னா நுணுக்கி போடுங்க. பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கணும். நம்ம இதையும் நம்ம அப்படியே கொஞ்சம் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பனக்கற்கண்டு இவ்வளோ போட்டுக்கோங்க, இந்த அளவு. ஓகே, நெக்ஸ்ட் கிட்ட போய் போடுங்க, இது மட்டும் கிட்ட போய் போடுங்க. ஏலக்காய் தேவையில்லை, நீங்கள் வேணும்னா ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டு நான் அந்த வாசனை எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா. ஏலக்காய் வேணுன்னா போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் இப்போ ஏலக்காய் தீர போகிற நிலமையில இருக்குது, அது வேறு எதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ இதை யூஸ் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோடு ஸ்பீடில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது இப்போ நம்ம இது போட்டிருக்கோம், அதனால மிளகு பால்னு பேர் வந்துருச்சு. சப்போஸ் நம்ம பாதாம் அரைச்சி போட்டிருந்தா பாதாம் பால்னு பேர் வரும். ஆனால் நம்ம செய்கிற மாதிரி தான் என்ன பண்ணலாம், ஆனால் அதுக்கு ஒரு பேர் இருக்கணும், அதான் இந்த மிளகு பால். பார்த்தீங்க ரொம்ப ஸ்பெஷலான மிளகு பால் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா
தொண்டை இப்போ கரகரப்பாக இருக்கும்ல, கத்தி இது டீச்சருக்குலாம் அது யூஸ் ஆகும். ப்ளஸ் சளி அப்படி இருந்தால் வின்டர் சீசனில் இது கண்டிப்பாக உதவும். அதனால் வின்டர் சீசனில் இது செஞ்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது நாங்கள் நைட் ஆனால் பசிக்கலைன்னா இதெல்லாம் செய்வோம். மஞ்சப்பால் இல்லைன்னா நார்மல் பாலே குடிப்போம் பசிக்கலைன்னா. இந்த வாட்டி நாங்கள் இது செய்கிறோம். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பால் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு தூங்குங்க. நல்லா ரிலாக்ஸாகவும் தூங்குவீங்க. காலையில் ஒரு 6:30 to 7:30க்குள்ளேயே எழுந்திருப்பீங்க. 5 எழுந்திருப்பீங்க. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 நாள் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சி போய் டெய்லி ட்ரை பண்ணுவீங்க. சரி பாருங்களாமா, அங்கே பாருங்க நான் பண்ணுறேன். ஏடில் இருந்தது அம்மா கிண்டி விட்டாங்க. நான் இப்போ கிண்டிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ வேணும்னா ஸ்பீடில் வச்சுக்கலாம். எப்போ ஸ்பீடில் வச்சுக்கோங்க. கிண்டும் போது எப்போதுமே நம்ம ஸ்பீடில் வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாமா? பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி கண்டு கட்டி கட்டியாக இருந்ததுல அது நல்லா கரையிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். அது வெயிட் பண்ண உடனே இந்த மாதிரி கொஞ்சமாக பொங்கும். எப்படின்னா இந்த அளவு பொங்கும். அப்போ நம்ம கிண்ட ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ தான் கரெக்டாக அதெல்லாம் கரைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இன்னும் அங்கே வந்து குத்தி குத்தி வரும். அதனால் அந்த டெம்பரேச்சர் வந்தால் மட்டும் நீங்கள் கிண்டுங்க, மற்றபடி கிண்டாதீங்க. எப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெடி. ஒரு வாட்டி பொங்கி ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணலாமா? அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சா? நல்லா காயும். சூடாக இருக்கும், அதனால கொஞ்சம் ஆறி போய் குடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சூடாது, ஆனால் இது சூடும். அதனால நான் என்ன இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு நம்ம ஆற ஒரு இடத்துக்கு நெக்ஸ்ட் இது ஆறணும். பார்த்தீங்கன்னா இப்படி இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றும் போது இருங்க, நான் எங்கள் அம்மாவோட ஹெல்ப்பால் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இப்போ ஊற்றிட்டு இருக்காங்க. செம்மையாக சுடுது, அதனால எங்கள் ஆத்துறாங்க. ஸ்பூனை மட்டும் இங்கே டைம் பாட்டிக்கு பயம் இல்லை, ஏன்னா கம்மியாக இருக்குல்ல, அப்போ தான் பால் நிறைய அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஷேரிங் அம்மாக்குலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். போதும், இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோ. இது ரெண்டும் ஒரே அளவுக்கு. இப்போ நம்ம ஆற்றி குடிக்கலாமா? நாங்கள் ஆற்றுறதுக்கு குடிக்க போகிறேன். டேஸ்டாக இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.